சொந்தங்களே யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வருவாய் கோட்டம்னா என்ன, ஸோ அதன் கீழே இயங்குகிற அதிகாரிகள் யார் யார், என்னென்ன பணிகள் நடைபெறும், இந்த வருவாய் கோட்டத்தை யாரோட தலைமையில் இயக்கப்படுகிறது அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்க போகிறோம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, பட்டா சம்மந்தமாக நிறைய உறவுகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கும். ஒரு பட்டாவை வழங்குவதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு இருக்குது. ஆனால் ஒரு பட்டாவை ரத்து செய்வதற்கோ ஒரு பட்டாவை திருத்தம் செய்வதற்கோ யாருக்கு அதிகமாக வருவாய் கோட்டாட்சியருக்கு தான் அதிகாரம். இந்த வருவாய் கோட்டம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான அவசியமாக இருக்குது. அதனால தான் இந்த காணொலி நம்ம வெளியிட வேண்டியிருக்குது. ஏற்கனவே வருவாய்த்துறை அப்படிங்கிற ஒரு தனி பிளேலிஸ்ட்டை போட்டு நம்ம வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து காணொலியும் நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். உறவுகள் பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் லிங்க் தரேன், இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் பாருங்கள். இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த தகவல்களை கடத்த வேண்டியிருக்கிறது. அதனால் உறவுகள் மறக்காமல் காணொலியை பகிருங்க. இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டை நம்மளுடைய சேனலுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருவாய்த்துறையின் முதல் ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல குக்கிராமங்களை, அதாவது ஒரு சில குக்கிராமங்களை இணைத்து, இப்போ ஒரு 4, 5, 6 இப்படி ஒரு குக்கிராமங்களை இணைத்து வருவாய் கிராமம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. பல வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி வருவாய் குறுவட்டம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த வருவாய் கிராமங்களுக்கு யார் அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர், அதாவது நம்மளுக்கு தெரியும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், விஓன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருவாய் குறுவட்டம், பல வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி வருவாய் குறுவட்டமாக பிரிக்கிறாங்க. இந்த வருவாய் குறுவட்டம் யாரோட கட்டுப்பாட்டு கீழே வரும் பார்த்திங்கன்னா, துணை தாசில்தாரோட கட்டுப்பாட்டு கீழே வரும். மண்டல துணை வட்டாட்சியர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவரோட கட்டுப்பாட்டின் கீழே வரும். ஓகே, இப்போ அந்த வருவாய் குறுவட்டங்களை உள்ளடக்கி வருவாய் வட்டமாக பிரிக்கிறாங்க. அந்த வருவாய் வட்டம் தாசில்தாரோட கட்டுப்பாட்டில் வரும். ஸோ இது ஓகே. இப்போ வருவாய் வட்டங்களை உள்ளடக்கி வருவாய் கோட்டமாக பிரிக்கிறாங்க. இந்த வருவாய் கோட்டம் வருவாய் கோட்டாட்சியர் கீழே வரும். அதாவது பார்த்திங்கன்னா சப் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், ஆர்டிஓ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த அதிகாரியின் கீழே வரும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காது, 2, 3 கூட இருக்கும். பர்டிகுலராக எங்கள் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 2 வருவாய் கோட்டம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா எங்கள் ராமநாதபுரம், 2வது எங்களுக்கு பரமக்குடி. இந்த ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், ராமேஸ்வரம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்எஸ் மங்கலம், திருவாடனை, இது உள்ளடக்கி ஒரு 5 வட்டம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரமக்குடி, கமுதி, கடலாடி, இது பார்த்திங்கன்னா அது ஒரு 4 இருக்குது. மொத்தம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 9 வட்டங்கள். இந்த 9 வட்டங்களை 2ஆக பிரித்து 2 கோட்டமாக அமைச்சிருக்காங்க. இப்படி உங்களுடைய மாவட்டத்துக்கும் ஸோ என்ன செய்வாங்கன்னா வருவாய் இந்த கோட்டத்தை தனியாக பிரிச்சிருப்பாங்க. இந்த வருவாய் கோட்டம் ஒவ்வொன்றுக்கும் வருவாய், அதாவது நான் சொல்கிறது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் தனித்தனியாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு இருக்குது, அதாவது வருவாய்த்துறைக்கு சொந்தமாக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்பை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு நம்ம தகவல் கொடுக்குறோம். இந்த ஆக்கிரமிப்பு இருக்குது, இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏன்னா முதல் அலுவலர் அவர் தான். அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பாக வருவாய் ஆய்வாளருக்கு அந்த தகவலை தெரிவிப்பார். அதாவது ஆர்ஐ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லுவோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே இருக்கிற மண்டல துணை வட்டாட்சியருக்கு அந்த தகவலை கொண்டு போவார். மண்டல துணை வட்டாட்சியர் அதை சரி பண்ண முடியல அப்படின்னா வருவாய் வட்டாட்சியருக்கு அந்த தகவல் பாஸ் ஆகும். இந்த ஆக்கிரமிப்பு அகற்றி சீல் வைக்கிறதுக்கான ரைட்ஸ் இந்த அளவுக்கு முடிஞ்சிடும். இவங்களால அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலை, அந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா எங்கே போகுது அப்படின்னா வருவாய் கோட்டத்துக்கு போகுது. அந்த வருவாய் கோட்டாட்சியர் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இதுதான் ஒரு சரியான ஒரு ரைட்ஸாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ ஒரு பட்டா பிரச்சனை இருக்குது. இந்த பட்டா பிரச்சனை எப்படி பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. அதாவது பக்கத்து லேண்டுக்காரனுடைய இடம் இவரோட லேண்டில் சேர்த்து ஏறி இருக்குது. அப்போ இல்லைன்னா இவரோட லேண்டு அவரோட லேண்டுக்கு அதிகமாக கூடுதலாக பரப்பளவு கூடியிருக்கு. பட்டாவில் பிழை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிழை திருத்தத்தை எங்கே முறையிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராம நிர்வாக அலுவலக தொடர்பு கொண்டு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது அவர் செய்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அடுத்த கட்டமாக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியர் கூட அதை சரி செய்கிறதுக்கான இது கிடையாது. அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டம் தான் போகணும். இந்த வருவாய் கோட்டாட்சியர் தான் அந்த பிழை திருத்தத்தை பண்ணி கொடுக்கணும். பட்டாவில் பிழை இருக்குது, என்னோடய இடத்த பக்கத்து இடத்துக்காரர் சேர்த்து பட்டா போட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற தகவலை அந்த மனுவாக எழுதி ஒரு மனுதாரர் வருவாய் கோட்டாட்சியர் கொடுக்கும்போது வருவாய் கோட்டாட்சியர் அது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வழக்காக எடுத்து என்ன பண்ணுறாருன்னா வழக்கை விசாரிக்க முயற்சி செய்வார். அதாவது பார்த்திங்கன்னா அதோட தகவலை எங்கே அனுப்புவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் வட்டாட்சிக்கு அனுப்புவார். ஸோ இவங்க சொல்கிற விஷயங்கள் சரிதானா அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணி அதோட அறிக்கை எனக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படி சொல்லி வருவாய் வட்டாட்சியருக்கும் வருவாய் கோட்டாட்சியர் ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்புவார். அதே மாதிரி தான் இப்போ ஆக்கிரமிப்பு சம்மந்தமாக நம்ம
கிராம நிர்வாக அலுவலர் ப்ளஸ் வந்து நம்ம வட்டாட்சியர் வந்து நம்ம தகவல் தெரிவித்தாலும் கூட அவங்களால முடியாத, அதாவது வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், ஒரு கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது, அந்த ஆக்கிரமிப்பு அகற்றினா அப்படின்னு எல்லாம் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட நம்ம தகவல் கொடுப்பாங்க. அந்த வருவாய் கோட்டாட்சியரோட உத்தரவின் பேரில் தான் வந்துட்டு அடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நடைமுறை. அதே மாதிரி இவர் ஒரு நீதிபதி போல் செயல்படணும். அதாவது வருவாய் துறையை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு நீதிபதி, அதாவது வந்து அந்த கோட்டத்துக்கான நீதிபதி அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கோர்ட்டுன்னு கூட சொல்லுவோம். அதாவது வட்டாட்சியரும் கூட ஒரு நீதிபதி ஸ்டேஜில் தான் அவரும் இருப்பார். ஆனால் அதற்கு மேலே வந்து அவர் அதிகாரம் படைத்தவராக அந்த ஆர்டிஓ இருக்கிறார். இப்போ அவர் வழக்கை விசாரித்து அவர் பரிந்துரை பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த பொசிஷனில் இருக்கார். இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி படித்தேன். என்ன பார்த்தீங்கன்னா, பெற்றோரை வந்து நடுத்தருவில் விட்டுட்டாங்க, சொத்தை எழுதி வாங்கிட்டு, தானப்பத்திரம் மூலம் சொத்தை எழுதி வாங்கிட்டு பெற்றோரை நடுத்தருவில் விட்டாங்க. அந்த பெற்றோர்கள் வந்து வருவாய் கோட்டாட்சியரை பார்த்து, ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க, எங்கள் சொத்தை பூரா வந்து எழுதி வாங்கிட்டாங்க, உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் வந்து அதை நம்பி தான் அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்தோம், இப்போ எங்களை நடுத்தருவில் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே மூத்த குடிமக்கள் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை அதை வந்து ஒரு மேற்கோள் காட்டி அந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணுறாருன்னா வருவாய் கோட்டாட்சியர் வந்து அவங்களுடைய தான பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கான ரைட்ஸை வந்து ஆர்டரை வந்து போடுறாரு. அந்த ஒரு அதிகாரம் கூட வருவாய் கோட்டாட்சியருக்கு இருக்குது. அதாவது வந்து ஒரு பத்திரத்தை ரத்து பண்ணுவதற்கான முழு அதிகாரம் கூட, பத்திரம் என்பது ஒரு பதிவுத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் கூட அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுறதுக்கான ஒரு முழு கடமையும் கூட வருவாய் கோட்டாட்சியருக்கு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவலாகவும் இருக்குது. பத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஏதாவது இல்லீகல் பிரச்சனை, அதாவது தான செட்டில்மெண்ட் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்குது, பட்டாவில் இல்லீகல் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அணுக வேண்டிய இடம் என்ன வருவாய் கோட்டாட்சியர் தான். அதே மாதிரி ஆக்கிரமிப்பு சம்திங் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாமே நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர் தான் முடிக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ வட்டாட்சி லெவலில் வந்து பல சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா சாதி, வருமானம், இருப்பிடம், அப்புறம் பார்த்திங்கன்னா இறப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாரிசு சான்று, இப்படி வந்து பல சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டுருக்கு. இந்த சான்றிதழ்களில் திருத்தம், பிழை இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இல்லை சான்றிதழ்களில் வந்துட்டு முறைகேடு இருக்குது, இந்த சான்றிதழை வந்து ரத்து பண்ணணும், காலம் கடந்து சான்றிதழ் வாங்காமல் காலம் கடந்து போச்சு, அப்போ அந்த காலம் கடந்த சான்றிதழ் இறப்பு வாங்கணும், வாரிசு வாங்கணும், இப்படின்னா வருவாய் கோட்டாட்சியரை தான் அணுக வேண்டியிருக்குது. ஸோ அதுதான் அவர் தான் வந்து இதுக்கு வந்து முழு பொறுப்பாளராக இருக்கிறார். வருவாய் கோட்டத்துக்கு கீழே என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய் கிராமம், அப்புறம் வருவாய் குறுவட்டம், வருவாய் வட்டம், வருவாய் கோட்டம். ஸோ இந்த நடைமுறைக்கு எல்லாத்துக்குமே அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர், ஆர்ஐ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், மண்டல துணை தாசில்தார், வட்டாட்சியர், இவர் எல்லாருக்கும் வந்து தலைமையாக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த வருவாய் கோட்ட ஆட்சியர் தான். இந்த வருவாய் கோட்டத்தை ஆட்சி பண்ணுகிற முழு அதிகாரமும் அவருக்கு தான் இருக்குது. இந்த வருவாய் கோட்டத்திற்கு கீழே எந்த ஒரு பணியையும் வந்து அவரால் முடிக்க முடியலை, ஸோ மேல் அதிகாரம் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவர் மாவட்ட ஆட்சியரை அணுக வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாவட்ட ஆட்சியர் நம்ம போக வேண்டியிருக்கு. மாவட்ட ஆட்சியர், அதுக்கப்புறம் துணை ஆட்சியர், அதுக்கப்புறம் மாவட்ட வருவாய் அலுவலர். மாவட்ட வருவாய் அலுவலர்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர், டிஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து ஆர்டிஓ, ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், இவர் தான் வருவாய் கோட்டாட்சியர். ஸோ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக்க வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்ன வரிசையாக வரக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே வரும். கடைசி ஃபைனல் ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம், நிர்வாகம் எல்லாமே வருவாய் துறையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வருவாய்த்துறை அனைத்து துறையும் மாவட்ட ஆட்சியரோட கட்டுப்பாட்டு கீழே வந்துடும் அப்படிங்கிறது தான் முழு தகவல். அதாவது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் உங்கள் மாவட்டத்தில் வந்து எத்தனை வருவாய் கோட்டம் இருக்குது, எத்தனை வருவாய் வட்டம் இருக்குது, எத்தனை வருவாய் குறுவட்டம், எத்தனை வருவாய் கிராமம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சைடில் பாருங்கள் என்னோட மாவட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். அதே போல் உங்கள் மாவட்டத்திற்கென்ற இணையதளம் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தோட நேம் போட்டு டாட் போட்டு nic.in அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து ராமநாதபுரம் எங்கள் மாவட்டம், ராமநாதபுரம் .nic.in அப்படி சொல்லிட்டு நான் போய் கூகுளில் சர்ச் பண்ண அப்படின்னா என்னோடய மாவட்டம் வந்துடும். அதை வந்து நீங்கள் ஆங்கிலத்திலேருந்து தமிழ் மாற்றிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தோட அனைத்து நிர்வாக லிஸ்ட்டும் கூட அதில் வந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தற்சமயம் யார் உங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், வருவாய் அலுவலர், ஸோ வந்து யார் இருக்கிறாங்க, இப்போதைக்கு வட்டாட்சியர் யாராக இருக்காங்க, வட்டாட்சியரோட அலுவலக தொடர்பு என்ன எல்லா டீட்டெயிலுமே அதிலேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஏற்கனவே வந்து இந்த தமிழக அரசோட வெப்சைட்டை வந்து நம்ம வந்து பற்றின முழு தகவல் சொல்லியிருக்கோம். அதில் வந்து நேரடியாக மாவட்டங்களுக்கு எப்படி போகிறதுங்கிற தகவல் கூட சொல்லியிருக்கோம். உறவுகள் வந்து தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற நல்ல தகவல்களை நாம் அவ்வப்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருப்போம். இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மேலும் நல்ல தகவலோடு நாம் அடுத்த காணொலி சந்திக்கலாம் உறவுகளை. நன்றி.